ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு புது வருஷத்தை எங்களுக்கு தந்திருங்க ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இன்னும் சில மணி நேரங்களில் ஒரு புது வருஷத்தை காண இருக்கிறோம். நீ செய்த எல்லா நன்மையான இவங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய மகிமை வெளிப்படுவதாக, உம்முடைய ஆளுகை இருக்கும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். உம்முடைய வல்லமை வெளிப்படுவதாக. Glory to God. Hallelujah, hallelujah, hallelujah. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. மகிமையுள்ள தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். Hallelujah, hallelujah, hallelujah. Glory to God. Hallelujah. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லா ஆண்களும் நல்ல வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணு. ஆண்களாக நல்ல வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணு. ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் நல்லவர், ஆண்டவர் நல்லவர், ஆண்டவர் நல்லவர். இயேசுவே நீ நல்லவர் அப்பா. Glory to God. Hallelujah, hallelujah. Oh mighty Lord. ஆண்டவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். Hallelujah. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசுவை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். இயேசுவை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவன் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசுவை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். இயேசுவை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார். சர்வ வல்லமுள்ள தேவனே, இந்த அருமையான இந்த ஆண்டவரே மனமகிழ்ச்சியான நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உம்முடைய கிருபை எங்களை தாங்கி வந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். பழைய வருட ஆராதனை, புது வருட ஆராதனை எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து இந்த வருஷத்தில் வந்து உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் மேன்மைப்படுத்தி அதிசயங்களை காணப்படும் உம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீ தொடர்ந்து மகிமைப்படும் எல்லா பகுதியிலும் பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகை இருக்கட்டும் ஆண்டவரே. எல்லார் மேலும் உம்முடைய கிருபை பொழிந்தருளட்டும். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். உட்காருங்க.
பாடலை பாடி நம் ஆராதனை நாம் மகிமைப்படுத்துவோம். எண்ணி எண்ணி பார் எபினேசர் செய்த நன்மைகளை என்ற பாடலை பாடி நம் ஆண்டுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். நீ எண்ணிப்பார் எபினேசர் செய்த நன்மைகளை எண்ணி எண்ணிப்பார் எபினேசர் செய்த நன்மைகளை நன்றி 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 கோடி கோடி நன்றி பலிகள் செலுத்திடுவோம். நன்றி 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 கோடி நன்றி பலிகள் செலுத்திடுவோம். எண்ணி எண்ணி பார்
ஆண்டவர் ஏராளமான நன்மைகளை ஆண்டவர் நமக்கு செய்திருக்கிறார். எத்தனையோ ஆபத்துகள், ஆக்சிடென்ட், அப்படிதானே, எத்தனை விதமான தோல்விகள் நம்முடைய வாழ்வில் வந்தபோதும் கர்த்தர் கைவிடாதபடி மட்டுமாய் கர்த்தர் நம்மளை நடத்தி வந்திருக்கிறார். ஒரு அலையில சொல்லுவோமா? ஏன்னா உங்களுக்கெல்லாம் அப்படி இல்லை, நீங்களாம் எங்களுக்கெல்லாம் அப்படி வந்திருக்கு. அதனால தான் அலையிலையா சொல்கிறோம். அல்லேலூயா. சரி, இன்னொரு பாடலை கூட பாடி நம்ம ஆண்டவருடைய நாமத்தை மேம்படுத்துவோம். நீங்கள் மட்டும் இல்லைன்னா எங்கோ நான் சென்று இருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ளே போயிருப்பேன், மறந்தும் போயிருப்பார். இந்த பாடலை பாடி நம்ம ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். நீங்க மட்டும் இல்லைன்னா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன், மறந்தும் போயிருப்பார், மறந்தே போயிருப்பார். நீங்க மட்டும் இல்லைன்னா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன், மறந்தும் போயிருப்பார், மறந்தே போயிருப்பார். நீங்க மட்டும் இல்லைன்னா நான் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரையிலும் ஆதரித்து வந்தீரே, ஆறுதல் தந்தீரே. நான் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரையிலும் ஆதரித்து வந்தீரே, ஆறுதல் தந்தீரே. எப்படி சொல்வேன், என்ன சொல்வேன், நீ செய்ததை ஒன்று இரண்டு மூன்று என்று எண்ண முடியாதே. எப்படி சொல்வேன், என்னென்ன சொல்வேன், நீ செய்ததை ஒன்று இரண்டு மூன்று என்று எண்ண முடியாதே. நீங்க மட்டும் இல்லைன்னா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன், மறந்தும் போயிருப்பார், மறந்தே போயிருப்பார். நீங்க மட்டும் இல்லைன்னா எத்தனையோ கேள்விகள், ஏதேதோ ஏக்கங்கள், சொல்லவும் முடியல, சொல்லி யாரும் இல்லை. எத்தனையோ கேள்விகள், ஏதேதோ ஏக்கங்கள், சொல்லவும் முடியல, சொல்லி யாரும் இல்லை. எப்படி சொல்லு, எல்லாவற்றையும் நீர் மாற்றினீர், நிம்மதித்தது நித்தம் நடத்தி வாழ வைக்கின்றீர். எப்படி சொல்வேன், எல்லாவற்றையும் நீர் மாற்றினீர், நடத்தி வாழ வைக்கிறீர். நீங்க மட்டும் இல்லைன்னா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன், மறந்தும் போயிருப்பார், மறந்தே போயிருப்பார். நீங்க மட்டும் இல்லைன்னா சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள யாரோ இங்கு உண்டு, என்னவென்று கேட்டிட யாரும் இங்கு வரவில்லை. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள யாரோ இங்கு உண்டு, என்னவென்று கேட்டிட யாரும் இங்கு வரவில்லை. எப்படி சொல்வேன், என்னையும் தேடி நீர் வந்ததை, தோளின் மீது சுமந்து கொண்டு நடத்தி வருவதை. எப்படி சொல்வேன், நீர் வந்ததை, தோளின் மீது சுமந்து கொண்டு நடத்தி வருவதை. நீங்க மட்டும் இல்லைன்னா
எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன். மறந்து போயிருப்பார், மறந்தே போயிருப்பார். நீங்க மட்டும் இல்லைனா நான் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரையிலும் ஆதரித்து வந்தீரே, ஆறுதல் தந்தீரே. நான் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரையிலும் ஆதரித்து வந்தீரே, ஆறுதல் தந்தீரே. எப்படி சொல்வேன் நீர் செய்ததை, ஒன்று இரண்டு மூன்று என்று எண்ண முடியாதே. எப்படி சொல்வேன் நீர் செய்ததை, ஒன்று இரண்டு மூன்று என்று எண்ண முடியாதே. நீங்க மட்டும் இல்லைனா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன். மறந்து போயிருப்பார், மறந்தே போயிருப்பார். நீங்க மட்டும் இல்லைனா ஹalleluya ஹalleluya. ஆண்டவர் மாத்திரம் இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கை எப்படி ஆயிட்டுன்னு தெரியாது. ஆனால் ஆண்டவர் நல்லவர், மட்டுமா நம்மளை நடத்தி வந்திருக்கிறார். ஆமென். எல்லாம் முழங்கால் படிட்டு கொஞ்ச நேரம் நல்ல வாய் திறந்து உங்களுக்கு ஆண்டவர் செய்த எத்தனையோ நன்மைகள். வியாதி நேரத்தில் நமக்கு துணையாக இருந்தார், நெருக்கடி நேரத்தில் நமக்கு ஆறுதலாக இருந்தார், எல்லா சூழ்நிலைக்கு பாதுகாப்பாக இருந்து வழிநடத்தி வந்த ஆண்டவர். நல்ல வாய்களை திறந்து கண்ணை மூடி நல்ல உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நல்ல வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணி மகிமைப்படுத்துவோம், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட். ஹalleluya ஹalleluya. ஓ எல்லாரும் வாய்களை திறந்து உயர்த்தி, ஓ ஆண்டவரே நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக, ஓ நீர் எங்களுக்கு பாராட்டின எல்லா ஈவுகளுக்காக, ஓ நீர் எங்களுக்கு அருளென சொல்லி முடியாத ஈவுகள், ஓ கிருபைகள் தயவுகள், ஓ எங்களுக்கு பாராட்டின நன்மைகள், ஓ எல்லாவற்றிற்காக, ஓ இந்த வருடத்தின் கடைசி நாளில், ஓ கடைசி சில நிமிடங்களிலே உம் சமூகத்தில் அப்பா உட்கார்ந்து ஓ நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். ஓ எவ்வளவு ஆச்சரியமாய் நடத்தினி, ஓ எவ்வளவு ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். ஓ ஆண்டவரே சொல்லி முடியாத நன்மைகளை செய்திருக்கிறீர். ஓ நாங்கள் நினைத்து பார்க்க முடியாத காரியங்களை ஓ எங்களுக்காக செய்து முடித்த தெய்வமே. ஓ எங்கள் குடும்பத்தை பாதுகாத்து வந்தீரே, ஓ எங்களை ஆசீர்வதித்தீரே, ஓ எங்கள் குடும்பத்தை போஷித்தீரே. ஓ எங்களுக்கு ஆண்டவரே வேண்டிய எல்லாவற்றையும் ஓ நாங்கள் கேட்பதற்கு முன்னமே அறிந்து வைத்து, ஓ எங்களுக்கு சரியான வேளையிலே, ஓ எங்களுக்கு ஏற்ற நேரத்திலே தந்த தெய்வமே. ஓ உமக்கு உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஓ நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லாரும் துதிப்போமா, எல்லாம் உள்ளத்தின் ஆழத்தில் நன்றி செலுத்துவோமா. ஆண்டவரே அப்பா நீர் எங்களுக்கு செய்த நன்மைகள் ஒன்றல்ல ரெண்டல்ல, ஓ எங்களை அதிசயமாய் நடத்தி வந்திருக்கிறீர். ஓ ஆச்சரியமாய் எங்களை போஷித்து வந்திருக்கிறீர். ஓ ஆச்சரியமாய் ஓ ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஓ நாங்கள் நினைத்த காரியங்களை முடிக்க எங்களுக்கு உதவி செய்த தெய்வமே. ஓ எங்களுக்கு எட்டாத உயரத்திலே எங்களை வைத்தவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீ நல்லவர் நீ நல்லவர் நீ நல்லவர் நீ நல்லவர் ஆண்டவரே. தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என ஏந்தி சுமந்து காத்த தேவனே, உம் உள்ளங்கைகளில் என்னை வரைந்து உன் கண்மணி போல் என்னை காக்கின்றீர். தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, உள்ளங்கைகளில் என்னை வரைந்து கண்மணி போல என்னை காக்கின்றீர். சொல்லுமா மறவேன் 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 நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு சொல்ல முடியும். மறவேன்
இதயத்தோடு என் கர்த்தர் நல்லவர், சொல்லுமா மிக மிக நல்லவர். என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர், சொல்லுமா என் கர்த்தர் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். வெள்ளம் போல் சத்ரு எதிர்த்து வந்தாலும் தேவ ஆவியானவர் கொடியேற்றுவே. இதுவரை உதவி செய்த நேசரே, இனியும் உதவி செய்ய வல்லவரே. சொல்லுமா வெள்ளம் போல் சத்ரு எதிர்த்து வந்தாலும் தேவ ஆவி தேவ ஆவியானவராய் கொடியை ஏற்றுவே. இதுவரை உதவி செய்த நேசரே, இனியும் உதவி செய்ய வல்லவரே. வரவே வரவே நீ செய்த நன்மைகள் துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. வரவே வரவே நீ செய்த நன்மைகள் துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர், என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். பகைஞர் எதிரே எனக்கு ஓர் பந்தி ஆயத்தம் செய்த சர்வ வல்லவரே. என்னையால் என்னை அபிஷேகம் செய்து என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்கின்றேன். பகைஞர் எதிரே எனக்கு ஓர் பந்தி ஆயத்தம் செய்த நல்ல தெய்வமே, ஆயத்தம் செய்த சர்வ வல்லவரே. எங்கள் கொலையை என்னையால் உயர்த்துகிறவரே, அபிஷேகம் செய்து பாத்திரம் நிரம்பி என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்கின்றேன். ரெண்டு கைகளை உயர்த்தி வரவே வரவே நீ செய்த நன்மைகள் துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. வரவே வரவே நீ செய்த நன்மைகள் துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர், தகப்பன் நல்லவர், மிக மிக நல்லவர். என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர், என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர், என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்ததை என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே. ஒரு தாயை போல ஒரு தகப்பனை போல என்னை சுமந்து கொண்டவரே, ஓர் கண்மணி போல கண்மணி போல என்னை காக்கின்றேன். தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் ஏந்தி சுமந்து காத்தவரே, என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே. உம்முள்ள கைகளில் என்னை வரைந்து உன் கண்மணி போல என்னை காக்கின்றேன். வரவே 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 நீ செய்த நன்மைகள் துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. வரவே வரவே நீ செய்த நன்மைகள் துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர், என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். புல்லுள்ள இடங்களில்
தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. இந்த குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. குறையில்லையே, குறையில்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு இந்த வருடம் முழுவதும் ஒரு குறைவில்லாமல் நடத்தும் சொல்லுங்க. கைகளை உயர்த்தி ஆண்டவரை தேடுவோர்க்கு கடைசியா ஒரு வாட்டி ஆண்டவரை தேடுவோர்க்கு ஒரு குறைவில்லாமல் நடத்தும் கைகளை தட்டி நன்றி செலுத்துவோமா? ஓ, ஒரு குறைவில்லாமல் நடத்தி வந்திர, ஒரு நன்மை குறைவுபடல, ஓ, ஒரு ஆசீர்வாதம் தடைபடல. ஓ, எங்களுக்கு வந்து சேர வேண்டிய நன்மைகளை ஓ எங்களுக்கு செய்த தெய்வமே நீ நல்லவன். நன்றி ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி சுவாமி, நன்றி கர்த்தாவே. ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் கர்த்தாவே. நன்றி ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல இருதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அவர் நல்ல ஆண்டவராய், இரக்கம் உள்ளவராய், நீதி உள்ளவராய் இருக்க நல்ல உள்ளத்தின் ஆழத்தை சொல்லுங்க. ஆண்டவரே, இந்த வருஷம் முதல் எங்களை பாதுகாத்தீரே. எத்தனை பேர் சொல்ல முடியும் நன்றியுள்ள இருதயத்தோடு? நம்முடைய கிருபை எங்களை தாங்கினதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நல்ல வாய் திறந்து சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க, துதிங்க, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவரே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா. வருஷம் முதல் பாதுகாத்தீரே, தேவைகளை சந்தித்தீரே, குடும்பத்தை நடத்தினீர் ஆண்டவரே. நன்றி இயேசு ராஜா. நன்றி இயேசு ராஜா. கடந்த நாட்கள் காத்தீரே, நன்றி ராஜா. கடந்த நாட்கள் காத்தீரே, நன்றி ராஜா. புதிய நாளை தந்தீரே, நன்றி ராஜா. புதிய நாளை தந்தீரே, நன்றி ராஜா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாதா. ஆபத்திலே காத்தீரே, நன்றி ராஜா. ஆபத்திலே காத்தீரே, நன்றி ராஜா. அதிசயம் செய்தீரே, நன்றி ராஜா. அதிசயம் செய்தீரே, நன்றி ராஜா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாதா. வாழ்க்கையிலே ஒளிவிளக்காய் வந்தீரையா. வாழ்க்கையிலே ஒளிவிளக்காய் வந்தீரையா. வார்த்தையுள்ள மன்னாவை தந்தீரையா. வார்த்தையுள்ள மன்னாவை தந்தீரையா. நன்றி
நீர் செய்த எல்லா நன்மையான இவங்களுக்காக, இந்த வருஷம் எங்களை பாதுகாத்த கிருபைக்காக நன்றியோடு நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்க. எல்லா ஆண்களும் நல்ல வாய் திறந்து சொல்லுங்க, இருதயத்தின் ஆழத்தில் சொல்லுங்க, தம்பிமார் சொல்லுங்க, தம்பிமார் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எத்தனையோ ஆபத்துகள் வந்தபோது, நெருக்கடிகள் வந்த போதெல்லாம் எங்களை பாதுகாத்திரே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த புது வருஷத்துக்குள்ள நாங்க போகும்போது பரிசுத்தமாய் உண்மையாய் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் கடந்து போக உம்முடைய மகிமையின் பிரசன்னத்தினால் எங்களை நிரப்பி ஆண்டவரே, அது ஒரு புது வருஷம் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய வார்த்தைகள் எங்களோடு கூட இடைப்படட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நல்ல தீர்மானங்கள் எடுக்க, நல்ல தீர்மானங்களை எடுக்க ஆண்டவரே, நல்ல ஆண்டவரே ஒருமுகப்படுத்துகிற ஒரு மனதோடு கூட உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவரே, இந்த பழைய வருஷ ஆராதனையில உம்முடைய நாம மகிமைப்படுத்துக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து நீர் எங்களோடு கூட இந்த வழி நடத்துகிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நல்ல கை உயர்த்தி ஆண்டவரே, நீ செய்த மட்டும் செய்த எல்லா கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நீர் எங்களை நடத்தும், உம்முடைய கிருபை எங்களை தொடர்ந்து நடத்தட்டும். வல்லமுள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். உட்காருவோம். ஆண்டவர் நல்லவர். இந்த நாளில கூட இந்த பழைய வருட ஆராதனையில் கர்த்தரை ஆராதிக்க கர்த்தர் நமக்கு செய்த கிருபைக்காக நன்றி. நாம் இப்போதும் கொஞ்சம் கர்த்தருடைய வார்த்தை கேட்க போகிறோம். சில நிமிடங்கள் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்க இருக்கிறோம். நீங்கள் கவனமாக கேட்டு ஒரு புது வருஷத்துக்குள்ளே நாமே நிதானித்து ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் உள்ளே கடந்து போக தேவன் நமக்கு உதவி செய்வாராக. இதனாலும் சிங்காரப்பட்டியில் நம்முடைய அசம்பிளிஸ் ஆஃப் காட் ஊழியத்தை செய்கிற பாஸ்டர் ஸ்டீபன் அவர்கள் இந்த பழைய வருட செய்தியை நமக்கு கொண்டு வருவார்கள். கைகளை தட்டி நாம் அவர்களை வரவேற்போம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம நல்லவர். நம் கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். மகா பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோங்க தாவே. தன் நல்ல நல்ல கிருபைகளுக்காய், இந்த வாய்ப்புகளுக்காய் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் மிகவும் நல்லவர் ஆண்டவரே. இந்த பழைய வருடத்தில் அப்பாமத்துகிற இந்த வருஷத்தை நாங்கள் முடிக்க போகிறோம் ஆண்டவரே. தேவன் கொடுத்து இதுவரை நடத்தின தேவன் இனிமேல் நடத்த நீ வல்லமுடவா இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தராடியனை மறைத்து நீர் வெளிப்படுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். அன்பின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலம் இங்கே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த வாய்ப்பை கொடுத்த தேவனுக்கும் நம்முடைய தலைமை போதவருக்கும் நான் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பழைய வருடத்திலிருந்து இன்னும் கொஞ்சம் ஒரு சில நிமிடங்களில் நம்ம என்ன பண்ணுவோம், புது வருஷத்தில் போக போகிறோம். போகும்போது ஆண்டவர் நிறைய விஷயங்களை நமக்கு கொடுக்க ஆசையாக இருக்கிறார். அதில் ஒரு விஷயங்களை நான் சொல்லி நம்ம தீர்மானத்தோடு நம்ம என்ன பண்ணுவோம், புதிய வருடத்துக்குள்ளே நம் போகவும். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். எடுத்துக்கொள்வோம் யாத்திராகமும் 3ஆம் அதிகாரம் 21வது வசனம் எடுத்து வாசிங்கள். ஆமென், அல்லேலூயா. நீங்கள் போகும்போது வெறுமையாய் போகுவதில்லை. கர்த்தர் உங்களுக்கு ஒரு சில காரியத்தை கொடுத்து அனுப்ப இருக்கிறார். இந்த அழகாக சொல்லப்பட்டிருக்கிற வசனம், அப்போது ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களை தயை கிடைக்க பண்ணுவேன், நீங்கள் போகும்போது வெறுமையாய் போவதில்லை. தன்னுடைய பிள்ளைக்கு தகப்பன் எப்படி ஒரு எங்கேயாவது வெளியில் போகிறதா இருந்தாலும் சரி, ஸ்கூல் கிளம்புறதா இருந்தாலும் சரி, இல்லை ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறதா இருந்தாலும் சரி, தன்னுடைய பிள்ளைக்கு என்னென்ன கொடுத்து அனுப்பணுமோ தேவன் கொடுத்து அனுப்புகிறார். அதே போல் நம்முடைய பிள்ளைகள், அதாவது ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்ம இருக்கிறோம். நமக்கு புதிய வருஷத்தில் போகும்போது ஒரு சில காரியத்தை கொடுத்து தேவன் நமக்கு அனுப்புகிற தேவனாக இருக்கிறார். அது ஒரு சில காரியத்தை சொல்லி நாம் கடந்து செல்வோம். வாசிங்க நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை. அதற்கு கர்த்தர், உன்னோட கூட இருப்பேன். வாசிங்க. ஆறு 14.
போதுமானது. உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ. ஆண்டவர், நம்ம நிறைய விஷயத்த நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். ஆண்டவரே புது வருஷம் வரப்போது நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கலாம். நம்ம சில விதத்தில் பலவீனத்தோடு இருக்கலாம். ஆண்டவர் சொல்கிற இந்த பலத்தோடே போ, உனக்கு புதிய வருஷத்தில் ஒரு அற்புதத்தை என்ன பண்ணுவேன் நான் செய்வதற்கு நான் காத்திருக்கிறேன். வெளிப்படுத்த சொல்லப்பட்டுகிறது, உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ நான் மறுதளிக்காமல் இருந்தேன், இதோ ஒரு திறந்த வாசல் உனக்கு என்ன பண்ணுறேன் நான் வைத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உனக்கு இருக்கிற பலத்தோட போ. ஆண்டு வேறு எதுவுமே என்ன சொல்கிறாரு, உங்களுக்கு இருக்கிற பலத்தோட போங்க. உங்கள் வாழ்க்கையில் 2025 ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் செய்வதற்கு அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்து வாசிங்க 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை. அதற்கு ஏலி, போதுமான சமாதானத்தோட போ. முதல்ல சொன்ன உனக்கு இருக்கிற பலத்தோட புறப்பட்டு போங்க. எங்கே போகணும்? புது வருஷத்தில் கடந்து போங்க. ரெண்டாவது, சமாதானத்தோட போ. நிறைய குழப்பத்தோட கஷ்டத்தோட தான் இருப்பீங்க. இந்த வருஷம் இப்படி தான் நம்ம சமாதானம் இல்லாமல் இருக்கிறோம், நிம்மதியில்லாத வாழ்க்கை இருந்தோமே, சிலத்தில் கண்ணீர் கவலையோடு கஷ்டத்தோடு. ஆண்டவர் சொல்றாரு, சமாதானத்தோடு போ. உன் சமாதானத்தை நான் உண்டு பண்ணுகிற தேவன் உன் கூடவே இருக்கிற. ரெண்டாவது, சமாதானத்தோட போ. மூன்றாவது வாசிங்க லூக்கா 17ஆம் அதிகாரம் 19வது வசனம். ம் 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 போதும். அவனை நோக்கி நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. மூன்றாவது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ விசுவாசத்தோட புறப்பட்டு போ. ஃபர்ஸ்ட் என்ன சொன்ன? முதலாவது பலத்தோடு போ, உனக்கு இருக்கிற பலத்தோடு போ. ரெண்டாவது சமாதானத்தோட போ. மூன்றாவது உன் விசுவாசத்தோடனே போ. விசுவாசத்தோடு போங்க. ஆண்டவர் எனக்கு என்னுடைய புதிய வருஷத்தில் ஆண்டவர் எனக்கு காரியங்களை செய்வார், நற்காரியங்களை செய்வார், நல்ல காரியங்களை தேவன் செய்வார்ங்கிற ஒரு விசுவாசத்தோடு நாம் கடந்து போகணும். நம்ம கொடுக்கப்படுகிற வாக்குத்தத்தை வைத்து விசுவாசத்தோடு கடந்து போகணும். அந்த விசுவாசத்தை தேவன் உங்களுக்குள்ள வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அடுத்து வாசிங்க 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 37வது வசனம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் ம் 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 ஆமென். அல்லேலூயா. நீங்கள் போங்க, கத்த யார் கூட இருக்கிறார்? உங்கள் கூட இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் புறப்பட்டு போங்க, நான் உன் கூடவே இருக்கிறேன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அல்லேலூயா. நான் சொல்லுகிற ஆண்டவர், நீ போகும்போது வெறுமையாக போகலை, உனக்கு நல்ல ஒரு பலத்தை கொடுக்குறேன், இருக்கிற பலத்தோடு போ. ரெண்டாவது சமாதானத்தோடு போ. மூன்றாவது உனக்கு இருக்கிற விசுவாசத்தோடு புறப்பட்டு போ. நான்காவது நான் உன்னோட தான் இருப்பேன், நீ என்ன பண்ண? புறப்பட்டு புதிய வருஷத்தில் கடந்து போ. ஆண்டவர் இந்த விஷயத்தில் எதுக்கு நமக்கு சொல்கிறாரு அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஜெயத்தை உண்டு பண்ணுவதற்காக. நம்ம வருகிற வருஷம் நமக்கு ஆசீர்வாதமான வருஷமாக இருக்கணும். நம்ம ஒவ்வொரு வருஷமும் நம்ம தான் யோசிச்சுட்டு இருக்கிறோம், ஆண்டவரே இந்த வருஷமாவது எனக்கு ஒரு நல்ல காரியம் நடக்காதா, ஒரு ஆசீர்வாதம் வராதா என்கிற ஒரு விசுவாசத்தோடு நம்ம காத்திருக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிற அந்த ஜெயத்தை தருகிறதுக்கு நான் வல்லமுள்ளவராக இருக்கிறேன். அல்லேலூயா. அவர் நல்ல தேவனாக இருக்கிறார். அதுக்கு தான் இந்த வசனத்தை முன்பதாக சொல்கிறேன், நீ போகும்போது எப்படி போகலை, வெறுமையாக போக மாட்டேன். ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், நம்ம என்ன வெறுமையாக போகிறோம், ஏதோ நம்ம ஏதாவது திங்ஸ் வாங்கிட்டு கிஃப்ட் வாங்கிட்டு தான் போகிறோம். அதே போல் தான் புதிய வருஷத்தில் கடந்து போகிற நம்மளை ஆண்டவர் வெறுமையாக அனுப்ப போகல, ஒரு சில விஷயத்தில் கொடுத்து 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 அனுப்புகிறார். அதான் அவங்களுக்கு இருக்கிற பலம், விசுவாசம், சமாதானம். கர்த்தர் உங்களோட இருக்கிறாருன்னு சொல்லி ஒரு விசுவாச அறிக்கையோடு நம்ம கடந்து போகிறோம். எதுக்காக இந்த விஷயத்தை தேவன் தருகிறார்னா, நமக்குள்ள ஜெயத்தை உண்டு பண்ணுவதற்காக. என்னத்தை உண்டு பண்ணுவதற்காக? ஜெயத்தை உண்டு பண்ணுவதற்காக. எடுத்து வாசிங்க தானியேல் 6ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை. ம் ம் ஆமீன். அல்லேலூயா. தானியேலின் காரியம் ஜெயமா இருந்தது. எதுக்கு ஆண்டவர் இந்த விஷயத்துல இவ்வளவு நேரம் சொன்னார் அப்படின்னா, தானியேலின் காரியம் ஜெயத்தை உண்டு பண்ணுவதற்காக, உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஜெயத்தை உண்டு பண்ணுவதற்காகத்தான் தேவன் இந்த வார்த்தைகளை நமக்கு கொடுத்துக்கிறார். தானியேலின் காரியம் ஜெயமா இருந்தது. ஒரு 5 பேருக்கு வாய்ப்பு கொடுக்குறேன்.
உங்கள் தானியலுக்கு பக்கத்தில் உங்கள் பேரை போட்டு அந்த வார்த்தை நீங்கள் சொல்லுங்கள். தானியலின் காரியம் ஜெயமாக இருந்ததுன்னு சொல்ல, அதில் உங்கள் பேரை சொல்லி போட்டு நீங்கள் சொல்லி பாருங்கள். சத்தமாக சொல்லுங்கள். இந்த சைடு ஏதாவது சொல்லல, சத்தமாக சொல்லுங்க. ஆமென், அல்லேலூயா. விசுவாசம், அதுதான் விசுவாசம். இந்த இடத்துல தானியல் போடும், அந்த இடத்துல நம்முடைய பேர் போடணும். ஸ்டீஃபனின் காரியம் ஜெயமாக இருந்தது. அது மாதிரி விசுவாசத்தோடு நீங்கள் சொல்லி பாருங்க, ஆண்டவங்க வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்வதற்கு அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். தானியலின் காரியம் இங்கே எப்படி இருக்குது? ஜெயமாக இருந்தது. அவர் அப்படி என்னங்க பண்ணிட்டாரு? அவர் வாழ்க்கையில் அவர் பெரிய ஜெயத்தை வர்றதுன்னா அதை நம்ம ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். அவர் வாழ்க்கையில் தேவன் ஜெயத்தை தருவதுக்கு அவர் என்ன பண்ணார்? தானியலே என்ன பண்ணார்? நம்ம நிறைய விஷயம் படிச்சிருப்போம். அதுலேருந்து ஒரு சில காரியத்தை உங்களுக்கு நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தானியேல் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம். ம் 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 போதும் போதும். தன் இருதயத்தில் என்ன பண்ணிக்கிட்டாரு? தீர்மானம் பண்ணிக்கிட்டார். புதிய வருஷத்துக்குள்ள நம்ம போகிறோம், விசுவாசத்தோட போகிறீங்க, சமாதானத்தோட போகிறீங்க, ஆண்டவன் கூட இருப்பார். எல்லாரும் சொல்கிறாங்க ஆண்டவர். நம்ம அந்த ஜெயத்தை பெறுவதற்கு நமக்குள்ளே என்ன ஃபஸ்ட்டு வேணும்? தீர்மானம் வேணும். என்ன வேணும்? தீர்மானம். நம் பண்ணுற பொருத்தனை. புது வருஷத்தில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம நிறைய பொருத்தனை பண்ணுவோம், நிறைய தீர்மானம் பண்ணுவோம். ஆண்டவரே நான் பைபிள் படித்து முடிக்கணும், வேத நல்லா செபிக்கணும், 3 வேளையும் செபிக்கணும், ஆத்துமக்கள் ஆதாயம் பண்ணுங்கிற தீர்மானம் எடுப்பான. தீர்மானம் ஜனவரி 3 நாள் 4 நாளே என்ன பண்ணுவோம்? புஷ்ஷுன்னு போயிடும். ஆனால் தீர்மானம் கடைசி வரைக்கும் நம்ம இருக்கணும். அதுதான் ஆண்டு இந்த இடத்துல தானியேல் சொல்ற. தானியேல் என்ன பண்ணார்? தீர்மானம் பண்ணி கொண்டார். அங்கே இருக்கிற எல்லாரையும் பார்க்கணும். அவர் தான் அந்த இடத்துல புஷ்டியாக இருந்தார். அவர் என்ன சாப்பிடல? அவர் என்ன சாப்பிடல? அவர் சாப்பிட்டதில் வெறும் பருப்பு தான், பருப்பு காய் வகை தான் சாப்பிட்டாரு. ஆனால் அவருக்குள்ளே என்ன இருந்தது? நல்ல புஷ்டியாக இருந்தார். ஏன் அப்படின்னா அவர் ஒரு தீர்மானம் எடுத்துக்கிட்டார். அந்த தீர்மானத்தை உங்களை நான் என்ன பண்ணுறோம்? கேட்குறோம். நீங்கள் அந்த தீர்மானம் எடுங்க. புது வருஷத்தில் போக போகிறோம், இன்னும் ஒரு மணி நேரம் தான் இருக்குது. நம்ம ஒரு புது வருஷத்தில் கடந்து போகிறோம். ஒரு தீர்மானத்தோடு நம்ம என்ன பண்ணணும்? புது வருஷத்துக்குள்ளே கடந்து போகணும். என்ன தீர்மானம் இருக்குது? பழைய வருஷத்தில் யோசிச்சு வைங்க. 12 மணி ஆன உடனே தீர்மானத்தில் உறுதியாக இருங்க. அப்போ தான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு தேவன் ஒரு ஜெயத்தை கொடுப்பதற்கு அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஜெயத்தை நீங்கள் பெறணும்னா உங்களுக்குள்ள என்ன வேணும்? தீர்மானம். அந்த பொருத்தனையில் உண்மையாக இருங்க. சபைக்குன்னு ஒரு பொருத்தனை பண்ணியிருப்பீங்க, சபைக்குன்னு இதை கொடுக்கணும், அது கொடுக்கணும், பொருத்தனை பண்ணியிருப்பீங்க. அந்த பொருத்தனையில் உண்மையாக இருங்க. உங்களோட பர்சனல் லைஃப்பில் ஒரு தீர்மானம் எடுத்திருப்பீங்க, தீர்மானத்தில் உண்மையாக இருங்க. அந்த தீர்மானத்தில் தேவன் அங்கீகரிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து வாசிங்க தானியேல் 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை. ம் 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 ஆமேன். அவர் என்ன பண்ணார்? அடுத்தது ஜெபம் பண்ணார். ஃபர்ஸ்ட் அவருக்குள்ள ஒரு தீர்மானம் எடுத்தார். அதனால் ஒரு வாழ்க்கையில் ஒரு ஜெயத்தை தேவன் கொண்டு வந்தார். 2வது அவருக்குள்ள ஜெபம் இருந்தது. எத்தனை வேளை ஜெபம் பண்ணுறாரு? 3 வேளை ஜெபம் பண்ணுறாரு. நமக்கு ஒரு வேளை ஜெபம் பண்ணுறதுக்கு எப்படி இருக்கு? ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தேவன் 24 மணி நேரம் தேவன் கொடுத்துருக்கிறார். அது 1 மணி நேரம் நமக்கு என்ன பண்ணணும்? ஆண்டவருக்கு கொடுக்கலாம். புது வருஷத்தில் நாங்கள் ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே நான் 3 வேளையாவது என்னது காலை மாலை நைட்டாவது என்ன பண்ணாங்க? ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே எனக்கு அது கிருபையை தாங்கன்னு ஒரு தீர்மானத்தை எடுங்க. தானியேல் ஜெபம் பண்ணார். ஜெபம் தான் அவருக்கு என்னத்தை கொடுத்தது? ஜெயத்தை கொடுத்தது. அல்லேலூயா. அந்த ஜெபம் தான் அவருக்கு ஜெயத்தை கொடுத்தது. அவர் ஜெபிக்கலைன்னா அவருக்கு ஜெயம் வந்திருக்காது. இந்த காலகட்டத்தில் நமக்கு ஜெபம் இல்லை அப்படின்னா வாழ்க்கையில், அதாவது இந்த மாட்டு வண்டின்னு சொல்லுவாங்க, வண்டியில் அந்த அச்சாணி பிடிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்குது பாருங்க. சக்கரத்தில் அச்சாணி பிடிக்க விட்டுட்டாங்கன்னா அது எங்கே போய் விழுன்னே தெரியாது, எங்கேயா எப்பயாவது போய் கலந்து விழுந்துடும். அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் ஜெபம் இல்லைன்னா அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் என்றைக்கு நம்ம கீழே விழுவோன்னு நமக்கு தெரியாது. ஜெபம் மிகவும் அவசியமாக இருக்கிறது. அது இந்த காலகட்டத்தில் கடைசி காலம். தானியேலை போல ஜெபம் பண்ணுங்க, எலியாவை போல ஜெபம் பண்ணுங்க, ஆபிரகாமலை போல ஜெபம் பண்ணுங்க, மோசையை போல ஜெபம் பண்ணுங்க, அன்னாலை போல ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் 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 தான் நம்ம கடைசி காலத்தில். அதில் புது வருஷத்தில் போகிற நீங்கள் எப்படி ஜெபத்தோட கடந்து செல்லுங்க. இந்த பழைய வருஷம் நம்ம ஜெபிக்கிற இந்த ஜெப ஆவியோட புது வருஷத்தோட இன்னும் ரெட்டிப்பாக மாறணும். ரெட்டிப்பான நன்மை தருவேன்னு சொல்லிக்கிற தேவன் நமக்கு கண்டிப்பாக தருவார். இப்போ நீங்கள் 1 மணி நேரம் ஜெபிக்கிறீங்களா? புது வருஷத்தில் எப்படின்னா 2 மணி நேரம்,
அது 3 மணி நேரம் மாறும், 4 மணி அப்படியே வரிசை போயிட்டே இருக்கணும் ஜெபம். நம்ம எப்போதுமே ஜெபம் பண்ணிட்டு தான் இருக்கணும். நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போதே நீங்கள் வாயில் ஸ்தோத்திரம் சொல்லிட்டே இருங்க, ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபம் முதலாவது அவருக்குள்ள என்னது? தீர்மானம். ரெண்டாவது ஜெபம். மூன்றாவது வாசிங்க, தானியேல் 6ஆம் அதிகாரம் 22வது வசனம். ம் ம் ஆமென், அல்லேலூயா. இந்த வசனத்திலேருந்து நான் பார்க்கும்போது அவர் ஒரு விசுவாசத்தில் உறுதியாக இருக்கிறார். நீங்கள் எங்கே வேணால் தூக்கி போடுங்க, யார் என்னை காப்பாற்றுவார்? யார் என்னை காப்பாற்றுவா? இயேசுப்பா என்னை காப்பாற்றுவாங்க, இந்த தேவன் என்னை காப்பாற்றுவார். அந்த விசுவாசம் அந்த இடத்துல பார்க்குறோம். இந்த விசுவாசம் அவருக்கு மட்டும் இல்லை, இன்னொருக்கும் பிடிச்சது. அது வாசிங்க, 16 வசனத்தை வாசிங்க, 6:16. ம் ம் ஆமென், அல்லேலூயா. இந்த தானியேலுக்குள்ள இருந்த விசுவாசம் அந்த ராஜாவே என்ன பண்ணிருக்கு? இந்த விசுவாசம் பிடித்திருக்கிறது. நமக்குள்ள இருக்கிற விசுவாசம், நமக்கு மட்டும் விசுவாசம் இருக்கக்கூடாது, நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கும் அந்த விசுவாசம் பிடிக்கணும். போயிட்டு அவங்க சொல்லணும், நீ ஜெபம் பண்ணு, ஆண்டவர் செய்வார்னு மற்ற ஜனங்கள் சொல்றது. நம்ம விசுவாசம் எப்படி இருக்கணும்? அதிகமாக இருக்கணும். தானியோட விசுவாசத்தை பார்த்து அந்த ராஜா சொல்றாரு, ஆண்டவர் என்ன பண்ணுவார்? அண்ணன் தப்புவிப்பார். ஒரு ராஜா வாயினால அறிக்கை எடுக்கிறாரு பாருங்க. அந்த விசுவாசம் நமக்குள்ள வேணும். அல்லேலூயா. இந்த விசுவாசமும் மற்றவர்களை பிடிக்கிற விசுவாசம் வருகிற வருஷத்தில் நம்ம என்ன பண்ணணும்? காணப்படணும். நமக்கு மட்டும் விசுவாசம் இருந்தால் பத்தாது, நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கும் அந்த விசுவாசம் போயிட்டு பிடிக்கணும், அவங்கள பற்றி பிடிக்கணும். அதுதான் தானியேலுக்குள்ள இருந்த ஒரு விசேஷித்த ஒரு மகிமை. அடுத்து வாசிங்க 9:13. ம் 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 9:3. தானியேல் 9:3. போதும். அடுத்ததாக தானியேலுக்குள்ள இருந்த ஒரு என்ன அப்படி ஜெயத்தை வர்றதுக்கு காரணம் என்னன்னா உபவாசம். அவர் என்ன இருக்கிறாரு? உபவாசம் பண்ணி, அந்த 9ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா அவரோட தானியோட ஜெபம் தான் அதில் ஃபுல்லாக இருக்கும். அதில் சொல்லிட்டு, நான் உபவாசம் பண்ணி ரெட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து. இந்த வருஷம் முழுவதும் நம்ம எல்லாம் பண்ணியிருக்கலாம், உபவாசத்தில் இல்லாமல் இருந்திருக்கலாம், பலவீனம் வந்திருக்கும், சோறு வந்திருக்கும், ஏதோ ஒரு பலவீனத்தை நீங்கள் அட்டாக் ஆகிருக்கலாம். ஆனால் வருகிற வருஷம் நம்ம உபவாசத்தோடு தேவனை நோக்கி காத்திருக்கணும். அல்லேலூயா. அது ஒரு தீர்மானம் எடுங்க. அவர் ஜெபம் பண்ணுகிற தீர்மானம் எடுத்து இருந்தார். 3 வேளையும் ஜெபம் பண்ணுகிற ஒரு மனுஷனாக இருந்தார். அவருக்குள்ள உபவாசத்தினால நம்ம என்ன பண்ணலாம்? பிசாசை ஜெயிக்கலாம். நமக்கு உபவாசம் மிகவும் அவசியம். உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுதுன்னா, உங்களுக்கு ஆண்டவர்கிட்ட நான் காரியம் வேணும், இயேசுப்பனுக்கு செஞ்சு செய்யுங்க அப்படின்னா உடனே உபவாசம் போட்டு முழங்கால் பட்டு நில்லுங்க. ஆண்டவர் அடுத்த நிமிஷம் நமக்கு தருவதற்கு அவர் வல்லமுள்ளவராக இருக்கும். அதனால உபவாச ஜெபம் வருஷ இறுதியில் நமக்கு 40 நாள் 21 நாள் 7 நாள் என்ன பண்ணுறோம்? உபவாச ஜெபம் வைக்கிறாங்க அநேக சபைகள். இல்லை எதுக்கு? அப்போ அந்த உபவாசத்தில் என்ன கலந்து கொள்ளணும் அப்படின்ட்டு. தனிப்பட்ட உபவாசம் நமக்கு மிகவும் அவசியம். தனிப்பட்ட உங்களோட பர்சனல் தேவைக்காக நீ ஜெபம் பண்ணுங்க, உபவாசம் போட்டு ப்ரேயர் பண்ணுங்க. கண்டிப்பாக ஒரு பெரிய காரியங்களை தேவன் செய்வதற்கு அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். வருகிற வருஷம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். ஆண்டவரே, வருகிற வருஷம் எனக்கு நிறைய காரியங்களை நான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். உன் எதிர்பார்க்கிற முடிவு உனக்கு கொடுக்கும்படிக்கு உன் பேர் நினைவாக இருக்கிறேன்னு தேவன் சொல்லியிருக்கிறார். அந்த எதிர்பார்க்கிற முடிவு உனக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்? உபவாசத்தோடு காத்திருங்க. தேவன் சமூகத்தில் நீங்கள் காத்திருக்க ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வதற்கு வல்லமுள்ளவராக இருக்கிறார். தானியோட வாழ்க்கையில் ஜெயம் வர்றதுக்கு காரணம் 3வது அவருக்குள்ளே இருந்த உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து வாசிங்க 9:4. போதுமானது, போதும். என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி பாவ அறிக்கை செய்து. பாவங்களை மறைக்கிறவன் சொல்லுங்க, ஃபுல்லாக சொல்லுங்க, இரக்கம் பெறுவான். அல்லேலூயா. இந்த வருஷம் ஃபுல்லாக ஏதோ நம்ம ஏதாவது ஒரு சில பாவங்களை நம்ம பண்ணியிருக்கலாம்.
பாவ அறிக்கையோடு நம்ம என்ன பண்ணணும், கடந்து எங்கே போகணும், புது வருஷத்துக்குள்ளே நம்ம கடந்து போகணும். புது வருஷத்தில் போயிட்டு ஒவ்வொரு நாளும் நம்ம அறிக்கையிடணும். சின்ன சின்ன பாவம், நம்ம மனுஷன்தான், ஏதோ விதத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், விழுந்து போயிடுவோம். ஆனாலும் ஆண்டவர் டெய்லி நீங்கள் என்ன பண்ணுங்க, காலையில் எழுந்து நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம நைட்டு படுக்க போகும்போது எப்போதுமே ஆண்டவரே இன்னைக்கு ஏதாவது பாவம் செஞ்சுருந்தா என்ன பண்ணுங்க, ஒரு விஷயம் மன்னிங்க. அந்த மன்னிப்பு கேட்கறதுல ஒன்றும் நம்ம குறைந்து போக மாட்டோம். அல்லேலூயா. ஏன்னா யார்கிட்ட கேட்குறோம், நம்ம தகப்பட்டு தான் கேட்குறோம். நம்ம விழுகிற மனுஷர்கள் தான், ஏதோ விஷயத்தில் நம்ம விழுந்து போகிறோம். அந்த பாவ அறிக்கை செய்த இடத்துல தானியேல் பாவ அறிக்கை பண்ணி என்ன பண்ணுறாரு, ஜெபம் பண்ணுறாங்க. என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி பாவ அறிக்கை செய்து, ஆண்டவரே உண்மை அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்கிறவர்களுக்கு உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற மகத்துவம் பயங்கரமான தேவனே. நம்ம பாவ அறிக்கை செய்து ஜெபம் பண்ணுங்க. புது வருஷத்தில் போகும்போது இப்போவே நம்ம கடைசி நேரத்தில் நமக்கு ஜெபம் நடக்கும். அப்போ நீங்கள் பாவ அறிக்கை பண்ணுங்க. ஆண்டவர் இந்த வருஷத்தில் நாங்கள் ஏதாவது செஞ்சதாங்க மன்னிங்க, புது வருஷத்துல எங்களை மாற்றுங்க. அது ஒரு தீர்மானத்தோடு உள்ளே போகணும். அல்லேலூயா. அந்த தீர்மானத்தோடு உள்ளே போய் பாருங்க, வருகிற வருஷம் உங்களுக்கு ஆசீர்வாதமான வருஷமாக இருக்கும். பாவம் நம்ம அழுக்கு சேர சேர சேரதான் நம்மளால் என்ன பண்ண முடியாது, அழுக்கு சேர 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 நமக்கு வெளியில் அது என்ன நாற்றமாக எடுக்கும். அழுக்கு சேர விடக்கூடாது என்றைக்குமே. எதுக்கு நம்ம டெய்லியும் குளிக்கிறோம், டெய்லி எதுக்கு நம்ம பல்லு வளர்க்குறோம், எதுங்க பண்ணுறோம், நம்ம சுத்தமாக இருக்குன்னு. வெளியில் நம்ம சுத்தமாக இருந்துடலாம், உள்ளுக்குள்ளே யார் சுத்தம் பண்ணுறது, தேவன் தான் சுத்தம் பண்ணணும். நீங்கள் அறிக்கையிடணும். நீங்கள் அறிக்கையிட இட தான் ஆண்டவர் உள்ளுக்குள்ளே நம்முடைய ஆத்மாவை சுத்தம் பண்ணுவார், நம்முடைய ஆவியை தேவன் சுத்தம் பண்ணுவார். பரலோகத்துக்கு போகிறது அதுதான், நம்ம கிடையாது. அதனால் அதுக்கு நம்ம சுத்தம் மிகவும் அவசியமாக இருக்கிறது. ஒருத்தர் கேட்டாராம், வெளியழகு முக்கியமா உள்ளழகு முக்கியமா அப்படின்ட்டு. வெளியழகு முக்கியமா உள்ளழகு முக்கியமா அப்படின்ட்டு. அவர் சொன்னாராம், உள்ளழகு இல்லை அப்படின்னா பிசாசு துரத்துவான், வெளியழகு இல்லைன்னா நாய் துரத்துவோம் அப்படின்னா. அதனால் ரெண்டு அழகும் நமக்கு முக்கியம்தான். அதனால் ரெண்டுமே நம்ம என்ன பண்ணோம், சரியாக வச்சுக்கணும். உள்ளழகு மிகவும் அவசியம். ஏன்னா அதுதான் பரலோகத்தை நோக்கி போக போகுது. அதனால் நமக்குள்ள பாவ அறிக்கை செய்யுங்க. டெய்லி அறிக்கை செய்யுங்க. பாவமே செய்யலாம் கூட பரவாயில்ல, டெய்லி என்ன பண்ணுங்க, ஆண்டவர் ஏதாவது நான் பாவம் செஞ்சேன் என்ன பண்ணுங்க, மன்னிச்சிருங்க. ஒரு விஷயம் மன்னிங்க. பாலில் ஒரு சொட்டு விஷத்தை கலந்தாலும் விஷம்தான். அது சின்ன பாவமோ பெரிய பாவம், அது என்னது, பாவம் தான். அந்த பாவத்தை நீங்கள் அறிக்கை செய்கிறவர்களாய் நம்ம இருக்க வேண்டும். அல்லேலூயா. அடுத்து மொத்தம் நம்ம இன்னொன்று சொல்லியிருக்கோம், அவருடைய வாழ்க்கையில் ஜெயம் வர்றதுக்கு காரணம் முதல்ல அவர் தீர்மானம் பண்ணி கொண்டார். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிட்டாரு, தீர்மானம், பொருத்தனையில் உண்மை உள்ளவராக இருந்தார். ரெண்டாவது அவருக்குள்ள இருந்தது ஜபம். இந்த ஜபத்தை நம்ம எதிர்பார்க்கணும். ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே நான் எப்போதும் ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். பைபிள் வேதத்தில் எவ்வளோ பேர் ஜெபிக்கிறேன், அவ்வளோலாம் வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே நான் எலியாவை போல ஜெபிக்கணும், எசபா உங்களை போல நான் ஜெபிக்கணும். அதிகாலை இருட்டோடு எழுந்து போய் நான் என்ன பண்ணோம், ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். எலியாவை போல கருத்தாக ஜெபிக்கிற ஒரு ஆவியை தாங்க ஆண்டவரே. தானியேலை போல 3 வேளை ஜெபிக்கிற ஒரு ஆவியை தாங்க ஆண்டவரே. அண்ணாலை போல ஆண்டவரே நாங்கள் அழுது கண்ணீரோடு ஜெபிக்கிற ஒரு ஆவியை தாங்க ஆண்டவரே. அந்த ஜபத்தோடு நம்ம கடந்து செல்லணும். புது வருஷத்துல போகும்போது ஆண்டவர் கொடுக்குறார், நீ பலத்தோடு போ, இருக்கிற பலத்தோடு போ, ஆசீர்வாதத்தோடு போ, சமாதானத்தோடு போ, அவன் கூட இருப்பேன்னு ஆண்டவர் சொல்றாரு. நம்ம என்ன செய்யறோம் ஆண்டவருக்காக யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் நமக்கு நிறைய விஷயத்தை செய்யறாரு, நமக்கு நிறைய விஷயம் ஆண்டவர் செஞ்சுட்டு இருக்கிறாரு. நம்ம என்ன செய்யறோம் ஆண்டவருக்கு, நம்ம ஒண்ணுமே ஆண்டவரே நம்மளை கேட்கல. ஜெபம் பண்ணுங்க. ஒரு மணி நேரமாக தான் என்ன பண்ண கூடாது, விழித்திருக்க கூடாதா அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறார். அந்த விழிப்பை தான் ஆண்டவர் 1 மணி நேரமாவது, 24 மணி நேரத்தில் 23 மணி நேரம் நீ எடுத்துக்கோ, 1 மணி நேரம் எனக்கு கொடு, என் கூட பேசு. நம்மளோட பிள்ளைங்க யாராவது இருந்து நம்ம பேசலை அப்படின்னா, சண்டை போட்டு பேசலைன்னா நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஐயோ என் பிள்ளை பேச மாட்டேங்குது என்கிட்ட, 1 வாரம் ஆச்சு, 2 வாரம் ஆச்சு, 3 வாரம் ஆச்சு. சாதாரண மாம்சத்துக்கே நமக்கு இவ்வளோ வருது அப்படின்னா நம்ம உண்டாக்கின தேவனுக்கு எவ்வளோ வருத்தம் உண்டாகும் பாருங்க. அதனால் நம்ம ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். பலவீனம் இருக்கும் தான், மாம்சம் பலவீனமானது தான். முடியாத பட்சத்தில் படுக்கையிலேயே ஆண்டவர் நோக்கி கூப்பிடுங்க. ஆண்டவர் கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு சுகத்தை கொடுப்பார். ஒரு நாளும் வருகிற வருஷம் நம்மளை ஆண்டவரை நம்ம வருத்தப்படுத்துகிற அளவுக்கு நம்ம மாறிடக்கூடாது. டெய்லியும் ஜெபம் பண்ணுங்க. டெய்லியும் காலையில் எழுந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் வருத்தப்படுத்துகிறவர்களாக நம்ம ஒரு நாளும் வருகிற வருஷம் நம்ம அப்படி இருக்கக்கூடாது.
அப்படி வருத்தப்படுத்திருந்தீங்கன்னா ஆண்டவர்கிட்ட இப்போவே நீங்கள் அறிக்கை செய்து அதை கேளுங்க. ஆண்டவரே, நாங்கள் அறிக்கை செய்கிறோம், என்னை மன்னித்திருங்க, என்னை மன்னிச்சிருங்க. அவர் மன்னிக்கிற ஒரு வல்லவராக இருக்கிறார். நீங்கள் ஒரு நிமிஷம் நீங்கள் கண்ணீரோடு கேட்டிங்கன்னா போதும், அவர் மன்னிச்சிருவார். ஒரே நிமிஷம்தான், அதுக்கு போராடணும் அவசியம் கிடையாது. ஆண்டவரே, என்னை மன்னிச்சிருங்கப்பா, ஆனால் ஒரு வார்த்தை நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா போதும், அவர் உங்களை மன்னிப்பதற்கு அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். ஜெபம், வேற எதுவுமே உங்களை ஆண்டவர் கேட்கல. ஜெபம் பண்ணி என் கூட பேசு. ஃபோனில் நம்ம அரை மணி நேரம், 1 மணி நேரம், 2 மணி நேரம், நம்ம 3 மணி நேரம் பேசுகிறோம். ஆண்டவர்கிட்ட நம்ம அரை மணி நேரம் நம்மளால என்ன பண்ண முடியல, பேசுறது கஷ்டமாக இருக்குது. இந்த வருஷம் நம்ம வருத்தப்படுத்திருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அறிக்கை செய்து வருகிற வருஷம் நீங்கள் ஆண்டவரே நான் ஏதாவது செய்தால் மன்னித்து என்ன பண்ணுங்க ஏற்று நான் அறிக்கை செய்கிறேன். வருகிற வருஷம் நான் நல்லா ஜபிக்கிறேன், 3 வேளையும் ஜபிக்கிறேன், டைம் கிடைக்கும் போது தான் ஜபிக்கிறேன், அதிகமாக மொபைல் நோண்டுறதை விடுறேன், டிவி பார்க்குறதை விடுறேன், மற்றவங்க கதை பேசுகிறத விடுறேன்னு சொல்லி இந்த அறிக்கையெல்லாம் செஞ்சு நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்கள். வருகிற வருஷம் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் பெரிய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதெல்லாம் உபவாசம் பண்ணி என்ன பண்ணுங்க, அடுத்து உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. உங்கள் விசுவாசம் மிகவும் அவசியம். விசுவாசத்தை கலைக்கிறதுக்குன்னே யார் வருவா? பிசாசு வருவான். போன வாரம் நம்ம பிரசங்க இடரல் உண்டாக்குவான். இடரல் நம்ம வரும். ஆனால் அந்த இடர்லேருந்து நம்ம வெளியில் வருவதற்கு ஆண்டவர் ஒரு விசுவாச தேவன் வச்சு அந்த விசுவாசங்கிற விதையை நம்ம வளர்க்கணுமோ ஒழிஞ்சு அதை அமைச்சு போட்டுறக்கூடாது. அந்த விதையை என்ன பண்ணணும், வளர்த்து மற்றவங்களுக்கு காமிக்கணும், மற்றவங்களுக்கு கொடுக்கணும் அந்த விசுவாசத்தை. உங்கள் விதை என்ன பண்ணும், அமைக்கப்பட்ட விதையாக இருக்கக்கூடாது, வளர்க்கப்பட்ட விதையாக இருக்கணும். அல்லேலூயா. அடுத்தது நமக்குள்ள உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. நம்ம சபையில் வாரம் நமக்கு சனிக்கிழமை உபவாச ஜெபம் நடக்குது. கலந்து கொள்ளுங்க. உங்கள் தனிப்பட்ட விதை நம்ம ஜெபிக்க முடியலனாலும் அந்த உபவாசத்தில் கலந்து கொள்ளுங்க. ஆண்டவர் அதை விரும்புகிறார். அடுத்து நம்ம பாவரிக்கை இதெல்லாம் கருத்து நம்ம செய்யும்போது தான் அவருடைய தானியோட வாழ்க்கையில் என்ன கிடைக்குது, ஜெயத்தை தேவன் உண்டு பண்ணுகிறவராக இருக்கிறார். இவ்வளோ விஷயத்தை என்ன பண்ணுறாரு தானியேல் செய்கிறாரு. இன்னும் நிறைய விஷயம் இருக்குது, நம்ம படிக்க ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துவார். உங்களுக்கு சுருக்கமாக ஒரு சில விஷயத்தை மட்டும் நான் சொல்லியிருக்கிறேன். அதனால் நீங்கள் போகும்போது எப்படி போகல, வெறுமையாக போகலை. ஆண்டவங்களுக்கு பலத்தை கொடுத்துருக்கிறாரு, சமாதானத்தை கொடுத்துக்கிறாரு, விசுவாசத்தை கொடுத்துக்கிறாரு, அவன் கூடவே இருப்பேன்னு வாக்கு பண்ணுகிறார் தேவன். ஆனால் நம்ம என்ன செய்யணுங்கன்னா ஜெபம் பண்ணுங்க, பாவரிக்கை செய்யுங்க, உபவாசம் பண்ணுங்க. வருகிற வருஷமாவது என்ன பண்ணுங்க, ஆண்டவரை மாற்றுங்க, என்ன மாற்றுங்க. மற்றவங்களை குறை சொல்லி நம்ம வாழ்றதை விட நான் என்ன ஃபஸ்ட்டு மாற்றுங்க ஆண்டவரை. நமக்கு எந்த தீங்கு வந்தாலும் யார் தான் நம்ம காரணம், நம்ம தான் காரணம். மற்றவங்களை நமக்கு ஒரு நாள் குறை சொல்லக்கூடாது. நம்ம ஜெபித்து நல்ல ஒரு உபவாசம் பண்ணி பாவரிக்கை செஞ்சு நம்ம விஷயத்தில் நம்ம கரெக்டாக இருந்துட்டோம் அப்படின்னா யாரும் நம்மளை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. எந்த பிசாசு நம்மளை என்ன பண்ண மாட்டான், டிஸ்டர்ப் பண்ண மாட்டான். நம்ம விஷயத்தில் நம்ம கரெக்டாக இருந்துட்டோம் அப்படின்னா போதும். ஆண்டவர் போகும்போது உங்களை வெறுமையாக அனுப்புகிற தேவன் அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வசனம் திருப்பி வாசிக்கலாம். தானியேல் 6ஆம் அதிகாரம் 28வது வசனம் நம்ம சேர்ந்து வாசிக்கலாமா? 6ஆம் அதிகாரம் 28வது வசனம் சேர்ந்து வாசிங்க. தரிவின் ராஜ்யபார காலத்திலும் பெரிசியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது. அல்லேலூயா. தானியேலின் காரியத்தை ஜெயமாய் உண்டு பண்ணின தேவன் வருகிற வருஷம் உங்களுக்கு ஒரு ஜெயத்தை தேவன் உண்டு பண்ணுவார். எதுக்காக நீங்கள் காத்திருக்கீங்களோ ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதங்களை செய்வார். நான் சொன்ன ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் கடைப்பிடிங்க, தீர்மானத்தில் உறுதியாக இருங்க. இப்போ எடுக்க பாருங்க, தீர்மானம் இருக்க பாருங்க, தீர்மானத்தில் உறுதியாக இருந்து புது வருஷத்தில் கடந்து போங்க. ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்வதற்கு வல்லமுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நல்லவர், பெரியவர், ஒரு அதிசயமான காரியங்களை செய்கிறவர், ஆச்சரியமான காரியங்களை செய்கிறவர். வாழ்க்கையில் ஒரு பாராட்டின தயவுக்கு கிருபைக்கெல்லாம் நம்ம எவ்வளோ நன்றி சொன்னாலும் நமக்கு ஈடாகாது. ஏன்னா வாழ்க்கையில் அவர் ஆச்சரியமானவராக இருந்தார், அவர் அதிசயமானவராக இருந்தார். அவர் ஒரு நாள் நம்ம விட்டு மறவாத தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். அது நன்றி நினைச்சு நம்ம என்ன பண்ணுங்க, புது வருஷத்துக்குள்ள கடந்து போங்க. புது வருஷத்தில் ஆண்டவர் நினைச்சு பாருங்க, ஐயோ இந்த போன வருஷத்தில் எவ்வளோ ஆண்டவர் நமக்கு செஞ்சாரு, எவ்வளோ நன்மை செஞ்சாரு. நம்ம அதிகமாக என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், தீமையான காரியத்தை ஆண்டவருக்கு முன்பாக நம்ம செய்கிறோமே. அந்த ஒரு உணர்த்தல் நமக்கு இருந்துச்சுன்னா போதும். நம்ம வாழ்க்கையில் அதிசயத்தை எதிர்க்காரு. நிறைய விஷயம் நமக்கு நம்மளோட பாவத்தின் நிமித்தம் நமக்கு ஆசீர்வாதம் வரல, நம்முடைய பாவத்தின் நிமித்தம் தான். ஒரு நிறைய பணம் எடுத்துகிட்டு ஒரு வீட்டுக்குள்ளே ஒருத்தங்க வராங்க அப்படின்னா நமக்கு கொடுக்க வராங்க, நிறைய பணம் எடுத்துகிட்டு வராங்க அவங்க வீட்டுக்கு வாசலில் பாம்புலாம் படுத்து கிடக்குது. எப்படி உள்ள வரும் ஆசீர்வாதம்?
பயந்து பார்த்துட்டு என்ன பண்ணிவிடுவான், ஓடி போயிடுவாங்க. வாசப்படி என்ன படுத்திருக்குதான், பாவம் படுத்திருக்குது. அப்புறம் எப்படி நமக்குள்ள ஆசீர்வாதம் வரும்? அந்த பாவத்தை அறிக்கையிடணும். சாதா மனுஷன் பார்க்க, ஐயோ இது நமக்கு விஷம் கடிச்சிருமே, எப்படி இந்த இவ்வளோ பணம் நம்ம எடுத்து வந்து போய் கொடுக்கணுமே, ஆனால் பார்த்துட்டு ஓடி போயிடுறாங்க. உதாரணத்துக்கு சொல்கிறேன். அதே போல தான் பைபிளில் நம்ம பாவம் ஆசைப்படியே படுத்திருக்குது. அதை ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், கிளியர் பண்ணணும். அப்போ தான் ஆசீர்வாதம் உள்ளே வரும். இந்த வருஷம் நம்ம ஜெபிக்கும் போது, அர்ப்பணிக்கும் போது, திருமாடி எடுக்கும்போது ஆண்டோட சொல்லுங்கள், அப்பா ஏதாவது பாவம் இருந்துச்சுன்னா எங்கள் வீட்டை விட்டு வாசலேருந்து அகற்றுங்க. நான் புது வருஷத்தில் போகும்போது ஆசீர்வாதமாக இருக்கட்டும். போய் ஆசீர்வாதத்தை நான் பார்க்கணும் ஆண்டவரே, ஆசீர்வாதம் எனக்குள்ளே வரணும் ஆண்டவரே அப்படின்னு ஒரு வைராக்கியத்தோடு ஜெபம் பண்ணுங்க. உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வதற்கு அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அமெரிக்கா கண்களை முடியும் நாம் ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா. நமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் பரிசுத்தம் உள்ளவர், நீர் மகிமை உள்ளவர், நீர் மாறாத தேவனாக இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீ நல்லவர். அல்லேலூயா. நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில நீ ஜெயத்தை உண்டு பண்ணுவதற்கு, எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே தீர்மானத்தில் உறுதியாக இருப்பதற்கு தேவன் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. செபிக்கிறவர்களாக எங்களை மாற்றுங்க, பாவ அறிக்கை செய்கிறவர்களாய் மாற்றுங்க அப்பா. உபவாசம் பண்ணி உடைய சமூகத்தில் காத்திருக்கிறவர்களாக எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. அப்பா விசுவாசத்தில் உடையவர்களாய் அநேருக்கு நாங்கள் விசுவாசத்தை ஆண்டவரே பிடித்திருக்கிறவர்களை மாற்றுங்க ஆண்டவரே. உடைய கிருபை எங்களோடு இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவர் நாங்கள் போகும்போது வெறுமையாய் போகாதபடிக்கு உடைய பலத்தோடும் உடைய விசுவாசத்தோடும் நாங்கள் சமாதானத்தோடும் நாங்கள் கடந்து செல்வதற்கு தேவன் கிருபை செய்யுங்க. எங்களுக்குள்ள இருக்கிற எல்லா குழப்பத்தின் ஆவிகளை மாற்றி போடுங்க ஆண்டவரே. என் தேவன் பெரிய காரியங்களை செய்து ஆசீர்வதிக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொழிக்கும், ஆகாயவின் மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். அல்லேலூயா. ஆகாயவின் மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிமையின் வாசம் பெரிதே. மங்காத புகழுடன் வாழ்வோம், மாற்றி பெற்று குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம். தரையில்லா தேவனின் வாக்கு. அல்லேலூயா. குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம். தரையில்லா தேவனின் வாக்கு. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆனந்த துதி ஒலி. ஆண்டவர் வாக்கு பலிக்கும். அல்லேலூயா. ஆகாயவின் மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். யாக்கோபு நடுங்கிடுவாரோ, யாக்கோபிலே வந்துடையே. அமெரிக்கை
உள்ளத்தின் காயங்கள் ஆறும். ஓ அபிஷேகத்தின் வல்லமையினால நிரப்புகிற ஆண்டவர் நல்ல வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணி ஒருவேளை புதிதாய் வந்திருந்தால கண்ணை மூடி வாய் திறந்து இயேசுவே உம்மை நாங்கள் ஆராதனை செய்கிறோம், உயர்த்துகிறோம். நீ நல்ல ஆண்டவரும் மகிமையானவரும் மாட்சிமை நிறைந்தவரும் நீதி உள்ள தேவனமாய் இருக்கிறீர். ஓ ராமா லாக்கா ராதா ராமா ராதா ராமா நல்ல வாய் திறந்து சொல்லுங்க, இயேசுவே உம்மை நாங்கள் ஆராதனை செய்கிறோம். ஓ ராபா பாபா பாபா ராதா ராமா. Hallelujah, 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 hallelujah. ஆவியானவரே நாங்கள் உம்மை ஆராதனை செய்கிறோம். ஹalleluya. ஆராதகா எங்களாரோ வாழ்வினில் போடும் ஆற்றிய தேற்றும் நல்லாரா போற்றிய பாத பணிவோ அநாதி தேவன் அடைக்கலம் பாரி அநாதையாவதே. நான் ஒரு நாள் இந்த உலகத்தில் அனாதை ஆக மாட்டேன். ஆண்டவர் என்னை ஆட்சிக்கிற ஆண்டவர், என்னை ஆட்சிக்கிற ஆண்டவர், எனக்கு நன்மை செய்கிற ஆண்டவர். உண்மையா நல்ல வாய்த்தல் சொல்லுங்க, உண்மையா ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும் ஆகாயவின் மீனாய் அவச்சனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும். அல்லேலூயா. ஆகாயவின் மீனாய் அவச்சனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும். நல்ல ஆவியிலே நிரம்பி இன்னும் சில நிமிடத்துக்குள்ள ஒரு புது வருஷத்துக்குள்ள போறோம். எல்லா ஆண்களும் பெண்களும் வாய் திறந்து ஆமென் சொல்லாம நல்ல வாய் திறந்து கர்த்தரை துதிங்க. அபிஷேகத்துல நிறைந்த தேவ சமூகத்துல ஓ இந்த புது வருஷத்துல கர்த்தருடைய வல்லமையும் இரக்கமும் கிருபையும் நன்மை தந்து எங்களை மேன்மைப்படுத்துகிற பரிசுத்த ஆவியானவரே ஹalleluya. நல்ல ஆவியிலே நிரம்பி ராபா ராகா ராபா ராபா நல்ல அன்னை பாஷை பேசி ஜெபம் பண்ணுங்க. ரிகாபாலா கர்த்தரை ஆராதனை செய்யுங்க. ரிபாபா ரக்கரதா ரபா 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 ஓரபா ஷகரதா ரபா ரபா ரபா. Right now, yes, yes,
healing the name of Jesus. ஒரு விடுதலை நன்மை உண்டாகட்டும். ஒரு புது வருஷத்துல மேன்மையுள்ள இரக்கம், கிருபை 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 சூழ்ந்து கொள்ளட்டும். கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். நீ பா 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 ரக பா பா ரக ரக ஓர பா 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 ரக ரக நீ பா 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 ரக ரக ரக. Hallelujah, hallelujah, hallelujah. ஓர ரக சக பா 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 ரக ரக. Hallelujah, hallelujah. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். Hallelujah, காரியம் செய்வார் சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். இயலாமையில் நீர் செயல்படுவீர். உம் கரம் என்னில் விலகாதிருக்கும். என் இயலாமையில் நீர் செயல்படுவீர். உம் கரம் என்னில் விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீர் என்றார். படைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை பரிவாரமாகும். உம்மாளன்றி இது யாரால் கூடும். வெறுக்கோடும் கையும் இரு பரிவாரமாகும். உம்மாளன்றி இது யாரால் கூடும். ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீர் என்றால் என்னையும் போஷிப்பது நிச்சயமே. புஷ்பங்களை உடுத்துவதும் நீர் என்றார். என்னை குறைவின்றி நடத்துவதும் நிச்சயமே. கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும். உம்மாளன்றி இது யாரால் கூடும். வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும். உம்மாளன்றி இது யாரால் கூடும். ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீர் என்றார். என்னையும் போஷிப்பது நிச்சயமே. ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீர் என்றார். என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவதும் நீர்
ஆண்டவர் இந்த வருஷத்துல பெரிய காரியங்களை செய்வதற்கு அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். நல்ல கையை உயர்த்தி ஆண்டு சமூகத்துல எங்க வாழ்வில் பெரிய காரியங்களை செய்ய முடியாது. இந்த வருஷத்துல கர்த்தருடைய வல்லமை எங்கள் குடும்பத்துல விளங்க பண்ண முடியாது. எங்க வாழ்க்கையில விளங்க பண்ண முடியாது. உடைய கரத்தை எங்களை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, நல்ல கை உயர்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெரிய காரியங்களை செய்ய முடியாது. பெரிய காரியங்களை கர்த்தர் நடத்த முடியாது. உம்முடைய வல்லமையுள்ள கரங்க கூட நடத்த முடியும். ஒப்பு கொடுக்கிறோம். நல்ல வாய்த்தல் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த வருஷத்துல கர்த்தாவே நாங்கள் எடுத்த தீர்மானங்களை நிலைத்திருந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற எங்களுக்கு உதவி செய்வீராக. எல்லாரும் வாய்த்தல் அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணுங்க. ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. இந்த நாள்ல இந்த வருஷம் எங்க குடும்பத்துல, எங்க வாழ்க்கையில, எங்க தொழிலில, எங்க வேலையில ஒரு மாற்றம் உண்டாகட்டும் ஆண்டவரே. தேவ வல்லமை வெளிப்படும் உம்முடைய கரத்தை ஒப்பு கொடுக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய வல்லமையுள்ள கரத்தை ஒப்பு கொடுக்கிறோம். ஹல்லேலூயா, 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 நிச்சயமாகவே கர்த்தர் இந்த வருஷத்துல பெரிய காரியங்களை உங்கள் வாழ்வில் செய்வாராக.